ஓசூரில் அதிமுக வேட்பாளர் பாலகிருஷ்ண ரெட்டி செய்தியாளர் சந்திப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஓசூர் சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்துள்ள அதிமுக வேட்பாளர் பி பாலகிருஷ்ண ரெட்டி இன்று அதிகாலையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தெரிவிக்கையில், பெங்களூருக்கு இணையாக ஓசூரை மாற்றுவோம். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கும் அனைத்து சலுகைகளையும் மக்களுக்கு சொன்னது செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, ஓசூர் பகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு அவர் அமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த பல கோடி ரூபாய் திட்டங்களை தற்போது திமுக ஆட்சி கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஒரு சில வேலைகள் மட்டும்தான் செய்து வந்திருக்கிறது. அதேபோன்று ஓசூர் பழைய எம்ஜிஆர் மார்க்கெட் பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கும் கடைகள் இன்னும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் அந்த கடைகளுக்கு அதிக விலை நிர்ணயம் செய்வதால் மக்கள் யாரும் அங்கு சென்று அதிக வாடகைக்கு எடுத்து கடைகளை நடத்த முடியாது என யாரும் கடைகள் வாங்கவில்லை. அதேபோன்று பெங்களூருக்கு இணையாக ஓசூரை மாற்றுவேன். நான் ஓசூர் சட்டமன்ற வேட்பாளர். ஆனால் இந்த பகுதியில் உள்ள எண்ணற்ற அடிப்படை வசதிகள் நிலுவையில் உள்ளது. அதனை அத்தனையும் பூர்த்தி செய்வேன் எனவும் ஜில் ஜீவன் திட்டத்தில் சுற்றியுள்ள ஏரிகளுக்கு நீர் நிரப்புவேன். இந்த திமுக ஆட்சியில் ஒரே ஒரு நல்ல விஷயம் செய்திருக்கிறது. ராமநகர் ஏரி பகுதியில் நெருக்கடியாக இருந்த சாலையை இருவழி சாலையாக பிரித்து மழைக்காலங்களில் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையின்றி நிம்மதியாக உறங்குவார்கள். இதனைதான் இந்த திமுக ஆட்சி ஒன்று நன்றாக செய்திருக்கிறது. இதுவும் கடந்த 2019ஆம் ஆண்டு நான் அமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த திட்டமாகும். அப்போது சூளகிரி பகுதியில் திமுக ஆட்சியில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் விஷசாராயம் குடித்து உயிரிழந்தார்கள். இதனால் விவசாயிகளும் உயிரிழந்தவர்களுக்கு ஆதரவாக நான் ஒரு போராட்டத்தை நடத்தினேன். அப்போது என் மீது வழக்கு பாய்ந்தது. எனக்கு அம்மா அவர்கள் கொடுத்த அமைச்சர் பதவி போய்விட்டது. நான் பொதுமக்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்திருந்த நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். நான் வெற்றி பெற்றால் இந்த பகுதியில் சொன்னதும் சொல்லாததும் செய்து காட்டுவேன் என அவர் தெரிவித்தார். நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற நான் இந்த தேர்தலில் நம்முடைய மக்களுக்கு என்ன செய்வேன் என்ற வகையில் இன்னைக்கு இந்த பிரஸ் மீட் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தொகுதி வேட்பாளராக என்ன அறிவித்த நம்முடைய கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் அண்ணன் ஜிகன் வாசன் அவர்களுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் முதல் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய ஒசூர் தொகுதிக்கு நீண்ட நாள் கோரிக்கையான வேலைகள், பொதுமக்கள் தேவைகள் நிறைய இருக்கிறது. 2016 ஓசூரில் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஓசூர் மக்கள் பல ஆண்டுகளாக தேசிய கட்சியில் ஆழ்ந்து கொண்டிருந்தது ஓசூர் தொகுதியை. ஆனால் வளர்ச்சி பணிகள் அவ்வளவு நடைபெறவில்லை. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2016 எனக்கு அந்த வாய்ப்பு நம்முடைய ஓசூர் மக்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்தார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நீண்ட நாள் காலமாக இந்த ஒசூர் தொகுதியை தேசிய கட்சிகள் ஆழ்ந்திருந்த தொகுதியை அம்மாவுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ததால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு
கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் வழங்கினார். அந்த வழங்கியது மூலமா ஒசூர் மக்களுக்கு நான் 2 வருஷ காலம் தான் இருந்தது. அந்த 2 வருட காலத்துல 20 வருட கால பணிகளை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. 2019 1998 ஆண்டாம் மக்களுக்காக ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் என்பது என்னென்றால், சூளகிரியிலே விஷசாராய் குடிச்சு 50க்கு மேலே உயிரிழந்தார். அதுக்காக அன்னைக்கு இருந்த திமுக ஆட்சி மேலையும் போலீஸ்கார் மேலையும் நாம் ஒரு போராட்டம் நடத்தினோம். இவங்களுடைய அலட்சியத்தால் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வு நடைபெற்றது. அதனால்தான் போலீஸை கண்டித்து நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் தான் என்னை கைது செய்தார். ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு போட்ட காரணத்தால் தான் எனக்கு 2019 ஸ்பெஷல் கோர்ட் கொடுத்த அந்த தீர்ப்பு. அன்னைக்கு அந்த நீதிபதி எப்படி கொடுத்தாங்களோ தெரியல. அதனால என்ன எம்எல்ஏ பதவியும் மந்திரி பதவியும் பறிப்போனது. பிறகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் எனக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுத்தாங்க. அன்றிலிருந்து இன்று வரை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எப்படி என்னை நம்பி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களோ, புரட்சி தலைவர் அம்மாவோட மேல என்ன நம்பிக்கை இருந்தது அதே நம்பிக்கையோடு நானும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மேல வைத்து நான் 2019 2026 வரை கட்சி வேலை செய்து வந்தேன். இன்றைய தினம் அந்த வழக்கு 2024 அந்த வழக்கு கன்விக்ஷன் இது அது நம்மளுக்கு சாதகமா நம்மளுக்கு வந்தது. அதனால் மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர் 2026 எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த வாய்ப்பு ஏற்கனவே நான் 2016 நிறைய கனவுகளை கண்டிருந்தேன். இந்த ஒசூர்ல மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று. அந்த கனவுகளை இந்த முறை இந்த வாய்ப்பை பயன்பெற்று இந்த ஒசூருக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வர வேண்டும், செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறேன். அந்த வகையில தான் இந்த தேர்தல் நான் சந்திக்க போகிறேன். இன்றைக்கு போற இடத்துல எல்லாமே மக்கள் என்னை நான் அன்னைக்கு 2016 செஞ்ச 16 18 வரை செய்த வேலைகளை நினைவு கொண்டு நீந்தான் இந்த ஒசூருக்கு அதிகமான வேலைகள் செய்திருக்கிறீங்க, வளர்ச்சி பணிகள் செய்திருக்கிறேன் என்ற வரவேற்பை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வரவேற்பை முன்னிட்டு இன்னைக்கு நான் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக ஓசூர் மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் இன்னும் நிறைய இருக்கிறது. விவசாயிகளுக்காகட்டும், நம்மளுடைய ஒசூர் மக்களுக்காகட்டும், ஒசூர் பொதுமக்களுக்காகட்டும் நிறைய தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை கண்டிப்பாக நான் பூர்த்தி செய்வேன் என்பது உங்க மூலமா தெரிவிக்கப்படும். குறிப்பிட்ட திட்டம், அதாவது ஒரு போக்குவரத்து ஆகட்டும், இல்ல சாலை மேம்பாடு அல்லது உட்கட்டமைப்பு, இன்னைக்கு ஓசூர்ல பிரச்சனை என்றால் சாலை வசதிகள் சரியா இல்லை. ஏற்கனவே நான் முனிசிபாலிட்டியா இருக்கும்போது முனிசிபாலிட்டியை மாநகராட்சி அந்தஸ்துக்கு கொண்டு வந்தேன். நான் முனிசிபாலிட்டியை மாநகராட்சி அந்தஸ்து கொண்டு வந்தேன். அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பேஸ் பண்ணி ஓசூர் சுத்தமான நகரமாகவும், பூங்கா நகரமாகவும், பசுமை நகரமாகவும் ஏற்கனவே இருந்த முனிசிபாலிட்டி கட்டடத்தை தொலைநோக்கு சிந்தனோடு ஒரு மாநகராட்சி அந்தஸ்துக்கு அன்னைக்கே நான் ஒரு உள்கட்டமைப்பு வசதியோட ஒரு கட்டடத்தை கட்டி காண்பித்தேன் என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நம்ம ஆட்சி காலத்துல நான் சேர்மேனா இருக்கும்போது, ஒசூர் சேர்மேனா இருக்கும்போது லாரியில தான், அதுக்கு முன்னே லாரியில தான் தண்ணி ஓட்டிருந்தாங்க. 10-12 லாரியில தண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சீரான தண்ணி கொடுக்கறதுக்கு அதுக்கு முன்னே இருந்தா
ஆட்சியாளர்கள் சரியா வேலை செய்யல. நான் வந்த பிறகு அந்த லாரியில ஓட்டிட்டு இருந்த தண்ணியை முழுமையாக குழாய் மூலமாக அனைத்து குடியிருப்புகளுக்கு தண்ணி கொடுத்தேன். அது மட்டும் அல்ல, ஒசூரை சுத்தமான எல்லா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது குப்பை இல்லாத நகரமாக நான் மாற்றிருந்தேன். அது நீங்க எல்லாம் பத்திரிகை எல்லாம் பார்த்திருப்பீங்க, எல்லா பப்ளிக் எல்லாம் தெரியும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நகராட்சியை மாநகராட்சி அந்தஸ்துக்கு எடுத்துட்டு போய் உள்கட்டமைப்பு வசதியோட வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு மாநகராட்சி நகராட்சிக்கான மோசமாக இருக்கிறது என்பதை இங்க ஒசூர் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எங்க பாரு குழி. நான் இருக்கும்போது பல மண் சாலைகள் எல்லாம், ஏன்னா அன்னைக்கு பஞ்சாயத்துகள் எல்லாமே நம்ம இதுல இணைந்ததுனால நிறைய மண் சாலைகள் இருந்தது. அந்த மண் சாலைகளை தார் சாலைகளை அமைத்து உள்கட்டமைப்புல மேக்சிமம் உருவாக்கி இருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லா சாலைகள் எல்லாம் குண்டு குழியாக இருக்கிறது. இன்னைக்கு குப்பை எல்லாம் ஒசூர்ல இருக்குது. நாங்கெல்லாம் 25 லட்சத்துல அந்த குப்பையெல்லாம் ஒசூர்ல இருக்கிற அந்த குப்பை 72 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளப்புல இருக்கிற அந்த குப்பை எல்லாமே 25 லட்சம் ரூபாய் செலவில் நம்ம கிட்ட ஏற்கனவே 130 ஸ்டாப் இருந்தது. இந்த ஸ்டாப் வச்சு நான் 25 லட்சத்திலே இந்த ஒசூரை சுத்தமாக நகரமாக வச்சிருந்தேன். இன்றைக்கு மக்கள் பணம் 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த குப்பை எடுக்கிறதுக்காக. ஆனா குப்பையெல்லாம் ஒசூர்ல தேங்கி அதெல்லாம் மக்கி இன்னைக்கு துர்வாசனத்தோட இன்னைக்கு ஒசூர் மக்கள் அது சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கி பாரு நாற்றமே வருதே தவிர ஒசூர்ல ஒரு சுத்தமான இது இல்ல. சுத்தமான நகரமாக இருந்து ஒரே ஒரு நாள் நான் பார்த்தது, ஸ்டாலின் போனாங்க இல்லையா, லாஸ்ட் ஒரு 3 months 4 months பேக். அன்னைக்கு ஒரு நாள் தான் ஒசூர் சுத்தமா இருந்தது. திரும்ப மீண்டும் இந்த ஒசூர் அதே இதுலதான் இருக்குது என்பதை நீங்க எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. ஏற்கனவே இது டாக்ஸ் நம்ம ஆட்சி காலத்துல கூட இது வந்தது. ஆனா நம்ம அண்ணன் எடப்பாடி அவர்கள் அது போடவில்லை. அது பெண்டிங் வச்சுட்டாங்க. போடக்கூடாதுன்ற வகையில பெண்டிங் வச்சுட்டாங்க. ஆனா இந்த ஆட்சி அந்த டாக்ஸ் போட்டு மக்களுக்கு வீட்டு வரி 100% மேல ஏத்துட்டாங்க. அதே கமர்ஷியல் டாக்ஸ், கமர்ஷியல் பில்டிங்ஸ் அதுக்கு 150-200% ஏத்துட்டாங்க. தண்ணி வரி ஏத்துட்டாங்க. குப்பைக்கு வரி போட்டாங்க. இந்த மாதிரி வரி மேல் வரி போட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன சொன்னது ஒண்ணு, ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கு செய்தது ஒண்ணு என்பதை இன்னைக்கு நகராட்சி மக்கள் ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாம ஒசூருக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, இந்த தேர்தல்ல மத்திய அரசோட நம்ம இணக்கமா இருக்கிறதுனால, இந்த ஜனநாயக கூட்டணியோட இருக்கிறதுனால ஓசூர் உலகத்திலே 17வது வேகமாக வளர்ந்த நகரத்திலே 17வது நகரமாக இருக்கிறது. அந்த வகையில இந்த ஓசூரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் இந்த ஓசூரை உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அது கண்டிப்பாக அந்த 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 கனவு தான் எனக்கு இருக்கிறது. இப்போ ஓசூர்ல இருக்கிற சாலைகள் எல்லாம் அகலப்படுத்தி பலமான சாலைகள் எல்லாம் அமைத்து ஃபுட்பாத்ஸ், கழிவுநீர் கால்வாய்கள், தெருவிளக்குகள், பூங்காக்கள், கிளாசிக்கல் பார்க்ஸ், பிறகு நம்மள பஸ் சென்டர்ஸ், பஸ் ஸ்டாண்ட். இப்ப நீங்க எல்லாம் போய் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போய் சும்மா பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம். நீங்க நாற்றம் துர்நாற்றத்தோட இருக்குது. மக்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் அங்க இருக்க முடியல. ஊர்ல மட்டும் இல்லாம இந்த பொது இடங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. அதே மாதிரி பூங்காக்கள், தெருவிளக்குகள் இதெல்லாம் மாடர்ன் லெவல்ல இன்னைக்கு பெங்களூருக்கு இணையாக இந்த ஓசூரை உருவாக்குறதுக்கு நம்மளோட ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையில் நாம் மத்திய அரசு நாடி விரைவில் இந்த ஓசூருக்கு சுமார் 2000 கோடி மதிப்பில் உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்குறதுக்காக இந்த திட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வரப்படும் என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஓசூர்ல ஏற்கனவே இந்த டிராபிக், இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர் இருக்கிற காலத்திலே எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாலேயே நான் அந்த திட்டத்தை அறிவித்து அந்த திட்டத்துக்கான பணத்தையும் 120 கோடி ஒதுக்கி அந்த திட்டத்தை செய்யறதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்திருந்தேன். என் பதவி போன பிறகு
நம்மளுடைய இங்கே பை எலெக்ஷன்ல டிஎம்கே வந்ததுனாலும் பிறகு திரும்பி ஒரு 5 வருஷம் இவங்க ஆட்சி செய்தாங்க. ஆனா அதை பத்தி யாரும் நடவடிக்கை எடுக்கல. அந்த ஒர்க் தாமதமா தான் போயிட்டு இருக்குது. இப்போ ஆட்சி போகிற காலத்துல இப்போ 110 கீழ் திரும்ப ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாரு இப்ப இருக்கிற முதலமைச்சர். ஆனா ஒசூருக்கு ஏற்கனவே நான் கொண்டு வந்த திட்டங்களை செயல்படுத்தல, தாமதமா போய் கொண்டு இருக்குது என்பதை இங்க நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்ப ஏற்கனவே இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த பாத்தாள சாக்கடை திட்டத்தை அதை நான் ரொம்ப வேற மாதிரி மாடல்ல செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்தது நாம தான். அந்த திட்டத்துக்கு பணத்தை ஒதுக்கியது நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் KP முனுசாமன் இருக்கும்போது அந்த பணத்தை ஒதுக்கினது உண்மை. ஆனா அந்த பணி செய்யறதுக்கு அந்த நில எடுப்பு வேலைகளை எடுக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டதுனால அந்த வேலை நம்ம இதுல தாமதமானது. ஆனா அந்த திட்டத்தை கொண்டு வந்தது நாம தான். விவசாயிகளுக்கு நீண்ட நாள் கோரிக்கை இந்த கொடியாலம் டேம்ல இருந்து செக் டேம்ல இருந்து லிப்ட் இரிகேஷன் மூலமா ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்ப வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருக்குது. அது கூட அந்த திட்டத்தை நான் அப்பே கொண்டு வந்துட்டேன் நான் அமைச்சரா இருக்கும்போது. அதை என் அமைச்சர் பதவி போன பிறகு அந்த வேலை யாரும் திரும்ப அந்த ஸ்டெப் எடுத்து யாரும் செய்ய முயற்சி பண்ணல. இந்த ஆட்சியில இவங்க சொன்னாங்க முயற்சி பண்ணல. ஆனா நான் கண்டிப்பாக 100க்கு 200% நான் அந்த திட்டத்தை இந்த நம்ம ஆட்சி காலத்துல அந்த எடப்பாடி ஆட்சி காலத்துல கொண்டு வந்து ஏரிகளுக்கு தண்ணி நிரப்பி நிலத்தடி தண்ணியை உருவாக்குறதுக்கு நான் பாடுபடுவேன் என்பது உறுதியோடு சொல்றேன். அது இல்லாம இன்னைக்கு ஓசூர்ல விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் கொண்டிருக்கிறது. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 3000 ஏக்கர், நாலேஜ் காரிடார் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 32,000 ஏக்கர் ஒரு ப்ரப்போசல் வச்சிருக்காங்க. அது இல்லாம இப்போ டேம் எல்லோரப்பள்ளி டேம் அணை கட்டுவதற்கு அந்த நிலையெல்லாம் நம்மளுடைய விவசாயிகள் தான் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம இப்ப STR ரோடுக்கு நம்ம விவசாயிகள் தான் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரிங் ரோட்ஸ் கொடுத்திருக்காங்க. NH இப்போ 844 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ புறவல் ஓட்டு சாலை இன்னைக்கு ரிங் ரோடு அவுட்டர் ரிங் ரோடு ஒரு 18 கிலோமீட்டர் அது நம்ம ஏற்கனவே ப்ரப்போசல் பண்ணி அந்த நிலையும் நம்மளுடைய விவசாயிகள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேலே ஓசூர்ல இருக்கிற ஓசூர் தொகுதி மக்கள் விவசாய நிலத்தை எடுக்கக்கூடாது. ஏன்னா இது எடுத்தது பெரிய ஏற்கனவே நிறைய 40-50% நிலங்களை நம்ம பொதுமக்கள் அந்த பொது சேவைக்காக ஆட்சி நிர்வாகத்துக்காக இந்த டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு மேல அவங்க கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க இங்க இந்த பகுதி மக்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்க ஏற்கனவே இங்க தெலுங்கு படிச்சிருந்தா இந்த மாணவர்கள் தான் எதுக்குமே இருக்கிறது. இந்த எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு கம்பெனிஸ் இங்க வந்தா கூட நம்ம இந்த லோக்கல்ல இருக்கிற நம்மளுடைய விவசாய மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கல. அவங்க என்ன பண்றாங்க, இப்போ அந்த வேலை வாய்ப்பு இல்லாதனால அவங்க இப்போ விவசாயமே செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த விவசாயம் நம்பி இருக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே 10 ஏக்கர் லேண்ட் இருக்கிறவங்க 5 ஏக்கர் லேண்ட் ஆயிடுச்சு, 5 ஏக்கர் லேண்ட் இருக்கிறவங்க 2 ஏக்கர் லேண்ட் ஆயிடுச்சு. அந்த 2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலத்துல விவசாயம் செய்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு அது தவிர வேற விதி இல்லை. இப்போ விவசாயம் தான் அவருக்கு மைண்ட் சப்ஜெக்ட். அதனால இதுக்கு மேல ஓசூர் தொகுதியில ஓசூர் மக்களுக்கு விவசாய நிலையத்துக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நம்முடைய அண்ணன் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர் சொல்லி நான் அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுப்பேன் என்பது உறுதியாக சொல்லக்கிறேன். ஜலஜீவன் திட்டத்துல குடிநீர் வெளியில எங்கிருந்து எடுத்துட்டு வரல. ஏற்கனவே இருக்கிற தண்ணியை அவருக்கு ஒரு டேப் மூலமா போட்டு கொடுக்குறாங்க தவிர ஜலஜீவன் இங்க இதுல வருது இல்ல, ஏன்னா கார்பரேஷன்ல வருது இல்ல, அர்பன் ரூரல்ல தான் வருது, அது வில்லேஜ் ஏரியால தான் வருது. இல்ல ஜலஜீவன்ல எதுவும் இல்லை. நான் அமிர்த் திட்டத்துல அமிர்த் ஸ்கீம்ல ஏற்கனவே நாம் ஆட்சி காலத்துல 110 கோடியில 13 நீர்த்தட்டுகளை கட்டி புதிய பைப் லைன்கள் அமைத்து ஒசூர் மக்களுக்கு தங்கு தடை இல்லாம தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை நாம தான் கொண்டு வந்தா. அந்த திட்டத்தை சரியா இவங்க
கம்ப்ளீட் பண்ணாம அது சரியா மக்களுக்கு கொடுக்காம அதுவும் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே நான் ராமநாயக்கன் ஏரிக்கு 20 கோடி கொடுத்தேன், அதுவும் தாமதப்படுத்திருக்காங்க. நிலை வேலை வந்து முழுமையா செய்யல. அந்த அம்ருத் திட்டத்துல கொண்டு வந்த அந்த நீர்த்தட்டிகளை அந்த பைப் லைன்ஸ் போட்டு மக்களுக்கு சீரான தண்ணி கொடுக்க வேண்டும் என்றது அதுவும் தாமதமா இருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த 18 கிலோமீட்டர் இந்த ரிங் ரோடு அதுவும் தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒசூர்ல இவ்வளவு டிராபிக் இருக்குது. அந்த அந்த ரோடு ஆயிருந்தா கண்டிப்பாக ஒசூர்ல டிராபிக் நெரிசல் இருந்திருக்காது. அதுவும் தாமதப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தாள சாக்கடை திட்டத்தை செய்திருக்கிறாரு. அது டோட்டல் ஃபைரூர் ப்ராஜெக்ட் தான் இருக்கிறது. அது ஏதோ கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் என்ற வகையில அந்த திட்டத்தை செய்திருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் 20 கோடியில கட்டிருக்கிறாங்க. 10 கோடி அதுல கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன்ல போயிடுச்சு. அது வந்து ஏற்கனவே இருக்கிற இடமே வாடகை கொடுத்திருந்தா 20-25 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வாடகை கொடுக்கறதுக்கு தனியார் இவங்க வந்து ரெடியா பிரைவேட் பார்ட்டிஸ் ரெடியா இருந்தாங்க. அந்த பில்டிங் கட்டி இப்போ 20 கோடி லோன் வாங்கி அந்த பில்டிங் கட்டி ஒசூர் மக்களுக்கு அது பிரயோஜனம் இல்லாத ஒரு திட்டமா இருக்கிறது. எம்ஜிஆர் மார்க்கெட் அப்படிதான் பண்ணிட்டாரு. அது மூணு ஃப்ளோர் கட்டிருக்கல காம்ப்ளெக்ஸ். அது கட்டி கீழே வந்து அது ஏற்கனவே இருந்த அந்த வியாபாரிகளுக்கு கீழே கொடுத்துட்டு மேல 2-3 மாடி கட்டிருந்தா அது நல்ல ஒரு ரெவென்யூ வந்திருக்கும் ஒசூருக்கு. இந்த ரெவென்யூ கொண்டு வர இந்த இதுல வந்து ஒசூருக்கு இவங்க எதுவுமே செய்யல. கார்பரேஷனுக்கு ஒரு ரெவென்யூ வந்தா நம்ம அடுத்த நம்ம டெவலப் பண்ணலாம். ஆனா இவங்க வந்து ரெவென்யூ கார்பரேஷனுக்கு ரெவென்யூ பார்க்கல. இவங்க அவங்களுக்கு ரெவென்யூ மட்டும் பார்த்தாங்க. சொந்த செல்பிஷ் ரெவென்யூ பார்த்தாங்க. அதனால அந்த திட்டங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு மீன் மார்க்கெட் ஏற்கனவே அந்த எம்ஜிஆர் மார்க்கெட்ல கட்டிருந்தாங்க. அது யாரும் செயல்படுத்தல. அவர் காலத்து அவரு டிஎம்கே பீரியட்ல கட்டிருந்தாங்க. அது செயல்பட முடியல. திரும்பி இன்னொரு மீன் மார்க்கெட் கட்டு அந்த மீன் எல்லாம் எங்க வித்துட்டு இருக்காங்கன்றது நீங்களே பாருங்க. மார்க்கெட் கட்டுறாங்க, ஆனா அது பயன்பாட்டுக்கு இல்லை. அந்த வேலையில எதுக்கு செய்யணும்? அது மக்கள் பணம் வீணாக்குறது தானே. இப்படி மக்கள் பணம் வந்து இன்னைக்கு 1 மடங்கு 2 மடங்கு டாக்ஸ் போட்டு அதிகமா வருமானம் வருது. ஆனா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஒசூர்ல செய்யல. மக்கள் கட்டுற வரி பணத்தை தான் கமிஷன் கரப்ஷன் லெவல்ல சாப்பிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கு எது செய்யல என்பது உறுதி. ஓசூர்ல ஓசூர் சுற்றுவட்டார பகுதியில தெலுங்கு பள்ளிகள் அதிகமா இருந்தது. தெலுங்கு பள்ளிகள் தெலுங்கு இப்போ வந்து அந்த மாதிரி பள்ளிகளே எதுவுமே இல்லாம அந்த தெலுங்கு வாத்தியார்கள் இல்ல அப்படின்னு ரொம்ப இதா இல்ல. அது படிப்படியா வந்து ஆக்சுவலி தமிழ்நாடுல தெலுங்கு ஸ்கூல் இருந்தது. ஏன்னா இப்ப நான் கூட கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் கூட தெலுங்கு தான் படிச்சது. அந்த தெலுங்கு படிச்சதுனால நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் நம்மளுக்கு இங்க கிடைக்காம போயிடுச்சு. இங்க இருக்கிற இப்பதான் சொன்னா இல்லையா, அந்த வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கல, பிரைவேட்ல கஷ்டம்தான். அதனால என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து எல்லா பேரண்ட்ஸ் வந்து தமிழ் தான் படிக்கிறன்ற வகையில இன்னைக்கு போயிட்டு கொண்டிருக்கு. அது இப்போ அவரோடைய விருப்பம். தெலுங்கு படிக்கிறாங்க, தமிழ் படிக்கிறாங்க. இப்ப தமிழ் படிக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அது இப்போ 3 லாங்குவேஜ் ஃபார்முலால எந்த லாங்குவேஜ் யார் வேணும்னு வாங்கலாம். படிக்கிறது மட்டும் தமிழ் படிக்கணும். அவருக்கு எதாவது தேவையா இருந்து ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம்னு சொல்லிட்டு நம்முடைய அரசு காலத்துல அதான் சொன்னாங்க. இப்போ அதே சொல்றாங்க. அது செயல்பட்டா நல்லா இருக்கு. ஆமா, அது கண்டிப்பாக அந்த மெட்ரோ அத்துமேல இருந்து நம்ம ஒசூருக்கு அந்த மெட்ரோ ஸ்கீமும், அப்புறமா நம்மளுடைய இது ஜோலார்பேட்டை ட்ரெயின், அப்புறமா நம்ம தளி சாலையில் அந்த மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம், அது ஏற்கனவே என்ன பீரியட்ல வந்து அது ப்ரப்போசல் வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. எனக்கு பதிவு போன பிறகு அது யாரும் ஃபாலோ, எப்பவுமே வந்து ஒரு லோக்கல்ல ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அந்த வேலை நடக்கும். நான் அந்த திட்டமே வரும். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, ராமநாயக்கன் ஏரி மேல ஒரு ரோடு போட்டிருக்கிறேன். அந்த ரோடு நீண்ட நாள் கோரிக்கை. ஓசூர் மக்களுக்கு அது ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இதா அந்த இருந்தது ராமநாயக்கன் ஏரி. அதுல இருந்து காப்பாற்றியது புரட்சி தமிழர் எடப்பாடியார்கள். நான் அமைச்சராக இருக்கும்போது நான் சொன்ன உடனே அந்த திட்டத்தை கொடுத்தாங்க. அது சுமார் 20 கோடி மதிப்பில் ஒசூருக்கு இப்போ ஒரு சேஃப்டி. அதுக்கு முன்னே வந்து அந்த ராமநாயக்கன் ஏரிக்கு தண்ணி வந்தா ஒசூர் மக்கள் வந்து பயந்து
கஷ்டமா இருந்தாங்க, பயப்பட்டுட்டே இருந்தாங்க. தண்ணி எப்போ அந்த தண்ணி நம்ம மேல வருது, இந்த வீடுங்கெல்லாம் அடிச்சிட்டு போயிடுது, பில்டிங் எல்லாம் அடிச்சிட்டு போயிடுற மாதிரி இருந்தாங்க. இப்ப வந்து அந்த அதுவும் சேஃப்டி ஆயிடுச்சு. இப்ப அந்த டிராபிக் அந்த ரோடு நீங்க பாக்குறீங்க, அது யாரும் போட முடியாத ரோடு, அது நாங்க போட்டு கொடுத்தோம். இந்த மாவட்டத்துல நாட் ஒன்லி ஒசூர், இந்த மாவட்டத்துல எல்லா சாலைகளையும் அகலப்படுத்தி பலப்படுத்தி தரமான சாலைகள் அமைத்து எல்லா கிராமங்களுக்கு ரோடே இல்ல என்ற நிலைமை இல்லாத சாலைகள் அமைத்து கொடுத்தது புரட்சி தமிழர் எடப்பாடி ஆட்சி காலத்துல. ஏன்னா அவங்க வந்து 10 வருட காலம் அந்த ஹைவே மினிஸ்டரா இருந்தாரு. அப்புறமா அமைச்சர் முதலமைச்சரா இருந்தா கூட அந்த ஹைவே வந்து அவரு கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அப்போ இந்தியாவில எந்த மாநிலத்துல போடல இந்த மாதிரி சாலைகள். ஆனா இப்ப வந்து ஒரு சாலைகள் எல்லாம் அவங்க போட்ட சாலைகள் எல்லாம் கொண்டு கூட இருக்குதெல்லாம் இவங்க பேட்ச் ஒர்க் கூட பண்ண முடியல. சாலைகள் என்ன எடப்பாடியார், தமிழ்நாடுல சாலைகள் யாருடான்னா எடப்பாடி, சென்ட்ரல்ல சாலைகளுக்கு யாரு அது பார்த்தீங்கன்னா கட்காரி. இவங்க 2 பேர் இன்னைக்கு நேஷனல் ஹைவேஸ் ஆகட்டும், இன்னைக்கு தமிழ்நாடுல ரூரல் ரோடு ஸ்டேட் ஹைவேஸ் ஆகட்டும், நல்ல தரமான சாலைகளை போட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அங்கே பிஜேபி ஆட்சி காலத்துல தான் இடம்பெற்றிருக்கிறது என்பது உறுதி. அப்புறமா டெக்னிகோட்டா, அஞ்சட்டி, ஒசூரு, சூளகிரி இந்த 4 வட்டங்களை இணைந்து ஒரு ஒசூரை ஒரு மாவட்ட தலைநகரமாக்க வேண்டும் என்றது நம்முடைய முதல் கோரிக்கை, ஒசூர் மக்கள் கோரிக்கை. அது அந்த மாவட்ட தலைநகரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒசூருக்கு பல உள்கட்டமைப்பு வசதிகள் வரும், பல நம்ம கேட்காமே வரும். அதெல்லாம் எஸ்பி ஆபீஸ் வரும், டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் வரும், அப்புறமா பல அதுக்கு தேவையான எல்லா ஆபீஸுகளும் இந்த ஒசூர்ல வரும். இந்த ஒசூர் என்ன பார்டர்ல இருக்கிறதுனால இங்கே நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு என்ன மாவட்ட ஹெட் குவார்டர் வரதா ஆகணும். அப்பதான் என்ன நிறைய வளர்ச்சி, நிறைய டெவலப்மெண்ட்ஸ், சேஃப்டி எல்லாமே இந்த ஒசூர் மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இங்க நான் சொல்ல கடமைப்பட்டு, கண்டிப்பாக ஒசூர் தலைநகரம் கொண்டு மாவட்டம் கொண்டு வருவேன். இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒசூரை பெங்களூருக்கு இணையாக மாற்றுவது என்னுடைய முதல் அதே மாதிரி விவசாயிகளுக்கு லிப்ட் இரிகேஷன் மூலமா எல்லா ஏரிகளுக்கு தண்ணி கொண்டு வந்து நிலத்தடி தண்ணி உருவாக்கி விவசாயிகளுக்கு அதுக்கு பண்ண வேண்டும். அது இல்லாம விவசாயிகள் இருந்து ஏர்போர்ட்ல இருந்து நாலேஜ் காட்டுல இருந்து காப்பாற்றுவது என்னுடைய மெயின் அஜெண்டா.